வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், ஜென்சின் இம்பாக்ட் வெர்ஷன் வேற வந்திருக்கு. மிலன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஜென்சின் இம்பாக்ட் கேம் ஃபேன்னு சொல்லலாம். ஒன்னு, ரெண்டாவது என்ன, ஆல்ரெடி 11R யூஸ் பண்ணிட்டு இருக்கான். 11Rல இருந்து ரியல் டைம்ல 12Rக்கு என்ன டிஃபரன்ஸ் போது ரெண்டுமே அவங்ககிட்ட இருந்தாலும் இந்த டிவைஸோட சேர்த்து அந்த ஃபீலை பார்த்து சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிதான். இது வந்து பிரைஸ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா 50K. 50K. இது 12R வந்து 46K 256னா கிட்டத்தட்ட ஒரு 4000 rupees எக்ஸ்ட்ராவா. 40K வந்து 8128. இப்போ வந்து அதே 16256 தான் இதுவும். ஆனா ஜென்சின் இம்பாக்ட் வெர்ஷன் சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் பேக்கேஜிங் நிறைய கூடிஸ் மாதிரி கொடுக்கறனால உனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனா இந்த ஸ்பெஷல் எடிஷன்ல எல்லாருக்குமே கிடைக்குமா இல்ல யாரெல்லாம் ஆர்டர் போட்டாங்களோ எல்லாருக்கும் இது எல்லா குடீஸ் எல்லாமே எல்லாரும் வந்துரும்? அப்ப சூப்பர். ஓகே, அப்பனா ஓகே. நீங்க ஹார்ட் கோர் ஜென்சின் இம்பாக்ட் ஃபேனா இருந்துச்சுனா மேபி இது வர்த்தா இருக்கும். ஆமா, ஏன்னா இப்போ இந்த பாக்ஸ் பாக்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? நீ எப்படி பாக்ஸ் வந்து பொறுமையா அன்பாக்ஸ் பண்ண? இது பேசிக்கலி நம்ம ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இது பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டர் எப்படிடா? அந்த கேரக்டர் எப்படி உனக்கு பிடிக்குமா? நல்ல கேரக்டர் தான். 5 ஸ்டார் கேரக்டர் சொல்லுவாங்க. நம்ம லீவே அந்த ஒரு ரீஜன்ல இருந்து பண்ணி வச்சிருக்காங்க. சோ கொஞ்சம் பாப்புலரான கேரக்டர் தான். அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல. இதுக்கு மேல பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் இருக்கு. ஆனா இவங்களோட கேரக்டர் டிசைன் அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர் தான் இது. சோ அது வச்சு நிறைய குட்டீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள கண்டிப்பா இப்ப நீ பாப்ப. இதுல பாரு, பேக்ல வந்து பாக்ஸ்ல என்ன போட்டுருக்காங்கன்னா 16/16 மாடல் போட்டு ஜென்சின் இம்பாக்ட் எடிஷன் போட்டுருக்காங்க. அது கலர் வந்து பார்த்தனா எலக்ட்ரோ வயலட்டா. ஏன்னா அது எலக்ட்ரோ பேஸ்ட் கேரக்டர். சோ அதாவது எலக்ட்ரிசிட்டி பேஸ்ட் கேரக்டர் தான். வயலட் அவங்களோட மெயின் கலர் டிசைன். அது சோ அது பேரு எலக்ட்ரோ வயலட்னு போட்டுருக்காங்க. சரி, அப்படியே வேற எல்லாம் என்ன, நீ மத்ததெல்லாம் உள்ளதான் இனிமே. ஆனா நல்லா பண்ணிருக்காங்கல்ல, சூப்பரா பண்ணிருக்காங்க. அம்மா செமையா பண்ணிருக்காங்க. ஃபோன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் அவங்க எஃபோர்ட் ரொம்ப. ஆனா அவங்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தானே நமக்கு ஃபேன்ஸ்ல பிடிக்கும், அதனால தானே. சோ பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ஜ், நம்ம கிளிப் போடுற மாதிரி ஒரு பேட்ஜ். கிளிப் போட்டுறலாம். அப்ப மிலன் கிட்ட அந்த கிளிப் போட்டுறலாமா? ஐயோ, சேஃப்டி கிளிப் தான், பிரச்சனை ஆகாது. ஆனா இதுல போட்டுருக்காங்க 1+X கென்ஷின் இம்பாக்ட்னு. ஓகே ஓகே, சரி. நான் ஒரு கிச்சன் ஃபேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஃபோன் இங்க இருக்கு. ஃபோன் சைடுல வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் குடீஸ் என்ன பார்க்கலாம். குடீஸ் அதுல என்ன இருக்குன்னு பாரு. இல்லாட்டி சும்மா ஒரு பாக்ஸ் தானா? சும்மா ஒரு பாக்ஸ் தான். ஓகே ஓகே, அது வந்து இந்த பொருள் எல்லாம் வைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க போல. ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் கம் ஆன். ஓகே, இதுக்குள்ள என்னமோ இருக்கு. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 என்னெல்லாமோ இருக்கு. ஓ, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அத்தனை இருக்கு. சரி, இதுல என்ன, இத அன்ராப் பண்ணு. இது இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இங்க. ஓகே ஓகே, இதுல என்ன இருக்கு? ஸ்டோரி புக். அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நினைக்கிறேன், ஸ்டேஜ் மாதிரி வைக்கலாம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. ஓகே. ஓ, அந்த மேக்னெட்டிக்கா என்ன எப்படி நிக்குது? மேக்னெட்டா? எக்ஸாக்ட்லி, நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, ஸ்பீட் ஆஃப் லைட்டா. ஓ, இங்க இது இருக்கணும், சிம் கார்டு புல்லர். ஓகே, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இது ஓபன் பண்ணலாம். ஓகே, எப்பயும் மாதிரி அந்த ரெட் கேபிள் கிளப்பா. அப்புறம் யூசர் மேனுவலா. இது அதுவும் ஸ்பெஷலா. ஓ, இது ஒரு இது வச்சிருக்காங்க. இது ஒரு கார்டு மாதிரி ஏதோ பண்ணலாம். ஓகே, அது உள்ள இருக்கு மேபி தீம்ட். இது டிஸ்ப்ளே ஸ்டாண்ட் பேசிக்கலி தீம்க்காக. கான்டென்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஓ, இதெல்லாம் கான்டென்ட்ஸ் கிளியரா மென்ஷன் பண்றாங்க என்னெல்லாம் ஸ்பெஷலா போட்டிருக்காங்கன்னு. ஓகே ஓகேயா. அதுல அதுக்கப்புறம் பேக்கேஜிங்கும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க. என்ன எங்க இருக்கு, என்னென்ன லேயர்ஸ்ல என்னெல்லாம் லேயர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹவு டு அசெம்பிள் ஆக்சசரிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதான் இதான் டிஸ்ப்ளே ஸ்டாண்ட் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் கேஸ் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. கேஸ் பார்த்தாலே தெரியுது. ஓகே, இது நம்ம 11 இல்ல, இது ஆக்சுவலி இந்த ஹார்ட் பிளாஸ்டிக் கேஸ், சிலிகான் கேஸ் இல்ல. அண்ட் ஆமா, கெச்சிங்கோட டிசைன் இங்க ஃபுல்லா இருக்கு. இது கெச்சிங்கோட நார்மல் ஸ்கின் இல்ல, இது ஒரு எக்ஸ்ட்ரா பெய்ட் ஸ்கின் மாதிரி. ஒரு ஈவென்ட், ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட்காக லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் அந்த ஸ்கின் தான் இவங்க யூஸ் பண்றாங்க. ஓகே, யூசர் மேனுவல் தான். இங்க பாரு, கேபிள் வேற. அதுவும் பர்பிள் கலர், நம்ம ரெட் கலர்ல இருந்து மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அந்த லுக் வந்து தெரியல. இல்ல, இது இந்த சிம்பிள் பாத்தியா? இது OnePlus பதிலா இது ஆக்சுவலி எலக்ட்ரோட சிம்பிள் நம்ம இந்த கேம்ல. அதுவும் இது பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த டைப் ஷேப் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம அதுல டிப் பாரு, டிப் பாரு. இந்த அன்னைக்கு கை பிடிச்சிருக்கல, அதுவும் இருக்கிறத பாரு. ஆமா ஆமா, இதுவும் மாத்திருக்காங்க. இந்த இங்க பாருடா, அது என்ன? இந்த டிசைன் ஆக்சுவலி நம்ம ஐக்யூல பாத்துறோம். ஐக்யூல சார்ஜிங் இந்த ஷேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிரிக் பத்தியா? பிரிக்கும் மாத்திருக்காங்க. அதுவும் 100 வாட்.
இதான் இங்கேயும் எழுதிருக்காங்க கெச்சிங்னு எழுதிருக்காங்க. ஆனா இது நம்ம ஊர் பின்னே கிடையாது. ஏன்னா சைனால இருந்து இல்ல இது யூஎஸ் மாடலா? மேபி இதுக்கு ஏதாவது அடாப்டர் உள்ள கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். நமக்கு ஆக்சுவலி நம்ம பிரஸ் யூனிட் மாதிரி தான் கிடைச்சிச்சு, அதனால தான் மேபி இது இருக்கலாம். எப்படி இருக்கு பத்தியா? வா இது இதுக்கெல்லாம் பின்ஸு அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். எடு உள்ள எல்லாத்துலயும் ஏதாவது இருக்கும். அது க்ளூ தான் விட்டுருச்சு. பின்ஸு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வெள்ளை எடுத்தா அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாம் நார்மல் பின்ஸ் நம்ம பேக்கில் போடலாம், இல்லை க்ளோத்ஸில் போடலாம். இது பேசிக்கலி நம்ம இமோஜிஸ் மாதிரி நிறைய இருக்கு. இது கென்ஷின் கேம்லுக்குள்ள யூஸ் பண்ணலாம். அதே இமோஜிஸ் பேசிக்கலி பிரிண்ட் பண்ணிட்டு ப்ராப்பரான நம்ம மெட்டல் இது பிளாஸ்டிக் தான், ஆனால் செம ஹை குவாலிட்டி. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா வருது பாரு. இந்த ஒண்ணு இதுதான் அந்த ஸ்டாண்ட்ல போடுறதுக்கு. இதை இப்படி போட்டு அப்புறம் ஃபேஸ் என்னெல்லாமோ இருக்கே, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்கடா. மொத்தம் இங்க பாரு, இதுக்கு ஒரு ஸ்டாண்ட். அது வேற இருக்கா? இதெல்லாம் என்ன? ஏய் என்னடா இது இருக்கு? ஓ இது இங்க இது ஃபுல்லா பில்ட் பண்ணலாம். இதுக்கு கீழ ஏதாவது ஹிடன் சேம்பர் இருக்காமா? இல்ல இது டேப் தான். இது உடைச்சுனா போச்சு அவ்வளவுதான். இதெல்லாம் ஸ்லோவா பில்ட் பண்ணும். ஓகே சரி, நம்ம பில்ட் பண்ணி கடைசில காமிச்சிரலாம் எப்படி இருக்கு லுக்னு. நம்ம இப்ப போனுக்கு போவோம். இதுதான் அவங்களோட சிம் இன்ஜெக்டர் டூல். அதுவும் ஸ்பெஷல் டிசைன் பண்ணிருக்காங்க. செமையா இருக்குல்ல, பாக்க செமையா இருக்கு. ஆமா, இது ஏதோ இந்த பிளேசர்ல எல்லாம் இருக்கும் தெரியுமா? கரெக்ட்டா. ஆமா அந்த மாதிரி இது பேசிக்கலி இங்க போகும் அவ்வளவுதான். ஆமா, போன்ல இது இங்கேயும் அந்த டிசைன் மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல, அதான் போன் தான். வா பேக்ல டிசைன் பாத்தியா? பேக்ல டிசைன்றதோட ஃபினிஷ் எனக்கு தெரிஞ்சு உனக்கு நீ சாண்ட்ஸ்டோன் கட்டல கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் சாட்டின் ஃபினிஷ் கூட இருக்கு. சாட்டின் ஃபினிஷ் இருக்குல்ல, அது பேஸ் பண்ணிட்டு அத சாண்ட்ஸ்டோன் நல்லா ஸ்மூத் பண்ணிட்டு இது லைட் படும்போது சூப்பரா இருக்கு, ரிஃப்ளெக்டிவா இருக்குல்ல. அண்ட் அது கூட அந்த கிச்சனோட அபிலிட்டி நார்மல் அபிலிட்டியோட அந்த டிசைன் இங்க இருக்கு. அதான் இந்த டிசைன் தான் நம்ம சிம் இன்ஜெக்டர் டூல் கூட பார்த்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாமே பர்பிள் மாத்திருக்காங்க. இந்த நியூரல் ரிங் எல்லாம் இருக்கு. மத்தெல்லாம் பேசிக் டிசைன்லாம் 11 தான். 12 பக்கத்துலயே 12. ஆமா 12 பார்த்தனா டிசைன் சேம் தான். கலர் மாத்திருக்காங்க, பேக் டிசைன் மாத்திருக்காங்க. ஆமா, பட்டன்ஸ் எல்லாம் ஒண்ணும் மாத்தல, அதெல்லாம் சேம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இது கூட சேம் தான் இருக்கு. மீதி எல்லாம் ஐடென்டிக்கல் தான். ஆமா, ஆனா மேல லுக் கொஞ்சம் மாறி இருக்குல்ல. இந்த விவோல இருக்குமே ப்ரொஃபஷனல் போர்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இல்ல. இங்க ஆக்சுவலி நான் பார்த்தேன் இது ஆக்சுவலி லைட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்க கெச்சிங் எழுதி இருக்கு. ஓகே, ஆமா ஆமா பாத்தியா அந்த டிஃபரன்ஸ் பாத்தியா? ஆமா அது மெட்டல் தான். அது வந்து வெறும் மெட்டல் ஃப்ரேம் தான். இது கூட மாத்தி இருக்காங்க எங்கயோ. எனக்கு இது பார்க்க விவோ மாதிரி இருக்குப்பா. அத விவோல வந்து ப்ரொஃபஷனல் போர்ட்ரைட்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் போர்ட்ரைட் போடுவாங்கல, அந்த மாதிரி தெரியுதுல, லைட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுல. எங்கயோ ஒரு ஸ்பெஷல் பார்ட் இருக்கு. இந்த கெச்சிங் தான் எழுதிருக்காங்க, பார்க்கலாம். ஓ டப்புன்னு பூட் ஆயிடுச்சா? ஆல்ரெடி பூட் ஆயிடுச்சா? அனிமேட்டட் வால்பேப்பர் வேற. ஆமா, அனிமேட்டட் வால்பேப்பர், ஃபாண்ட் எல்லாம் மாத்திருக்காங்க, வால்பேப்பர் மாத்திருக்காங்க. இவங்க கையில ஒரு 12 ஃபோன் கூட இருக்கு கையில. சோ இது பேசிக்கலி அவங்க இதுதான் நான் சொன்னேன். இந்த நத்திங் போன்ல என்ன பண்ணா அட்லீஸ்ட் இந்த ஸ்கொயர் ஷேப்பையாவது கொடுத்திருக்கான் பாத்தியா? அதாவது ஓஜி ஐகான் நடுவுல இருக்கு, சுத்தி மேட்ச் பண்றதுக்காக அட்லீஸ்ட் ஸ்கொயர் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான். இதுவே அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நத்திங்ல எல்லாம் கிரே ஸ்கேல்ல இருக்கும். எதுக்கெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நார்மல் கலர்ல இருக்கும். கடுப்பா இருக்கும், ஆக்வர்டா இருக்கும். அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. உள்ள மீதி எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். ஆல்ரெடி நீங்க 12 என்ன பாத்தீங்களோ அதே தான். ஆனா ஒரு 12 இது ஆண்ட்ராய்ட் ஸ்கிரீன் மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த கலர் ஸ்கீம் எல்லாம் பேசிக்கலி பர்பிள் கலர்னால எல்லாமே மாத்திருக்காங்க. அபௌட் டிவைஸ் இதுல போட்டிருக்காங்க கென்ஷின் இம்பாக்ட் எடிஷன்ல போட்டிருக்காங்க. எஸ், நம்ம மீதி எல்லாமே சேம் ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 தான். 5500 mAh பேட்டரி இருக்கு. சோ கேமிங் அண்ட் ஓவரால் பேட்டரி லைஃப் ஆல்ரெடி நமக்கு வந்து 12 இம்ப்ரெசிவா தான் இருக்கு. Android 14 தான் யூஸ் பண்றாங்க. இது ஸ்கின் பண்ணல சேட்லா. சோ இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ்லயும் இந்த ஸ்கின் அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். எப்படியும் இந்த தீம் போகாது. ஏனா 5000 ரூபாய் 50000 ரூபாய்ல கொடுத்துட்டு இல்ல ஆக்சுவலா இந்த இது ஞாபகம் இருக்குல உனக்கு, OnePlusல வந்து மெக்லாரன் எடிஷன் கடைசி வரைக்கும் மெக்லாரன் எடிஷனுக்கு அந்த தீம் அப்படியே தான் இருக்கும். ஒரு அவெஞ்சர்ஸ் எடிஷன் கூட இருந்துச்சுல. OnePlus 6 வந்து அவெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் மெக்லாரன், அப்புறம் மெயின்டைன் ஆச்சு, அப்புறம் அவ்வளவுதான் காணாம போச்சு. இப்போதான் ஜென்சி சைபர் பங்க் எடிஷன் கூட இருந்துச்சு. இருக்கு. அதெல்லாம் வந்து அது சைனா சைபர் பங்க் மட்டுமா இருக்கு. அந்த என்ன பேக்மேன் எடிஷன்லாம் கூட நார்மல் பேக்மேன் எடிஷன் கூட இருந்துச்சு. ஆமா ஆமா, நிறைய எடிஷன் வரதான் செய்யுது. சோ இப்போ 11 இருக்கும் 12 இருக்கும் பாக்கும்போது உனக்கு நீ 11 யூஸ் பண்றனால இத கையில எடுத்ததுமே உனக்கு என்ன? நான் 11 இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு பிடிச்ச போன். ஏன்னா 40000 ரூபீஸ்க்கு
40,000 rupees தான் இருந்துச்சு. ஆமா 40,000க்கு லான்ச் ஆச்சு. ஆமா ஆமா சூப்பர். ஒரு பேஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணோம்னா ஒரு சாலிடான ஒரு ஃபோன். 11 இருந்துச்சு, அதெல்லாம் ஹேசல்பிளாட் ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது ஆனால் காஸ்ட் கட்டிங்ஸ்லாம் அவ்வளோ பண்ணல. பிளாட்னு போடலனாலும் இது நல்லா தான் இருக்கு. ஆமா கரெக்ட். கேமரா கூட நம்ம நீ ஃபிளாஷ் கூட கம்பேர் பண்ணனா மேபி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிவைஸ். அண்ட் என்ன பேட்டரி லைஃப் பிரச்சனை இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பிரச்சனை இல்லை, 1% ஸ்மூத்தா இருந்துச்சு. சரி ஆனா அண்ட் இது ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்கு. சரி அப்ப இங்க இருந்து நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். என்ன ஆகுதுன்னு பார்த்தா அப்ப 12R தான் இனிமே மிலன் வந்து இந்த ஜென்சன் இம்பாக்ட் தான் யூஸ் பண்ண போறான். அப்போ இன்னும் சில நாட்கள் கழித்து ஒரு மாசம் கழிச்சு அவனுக்கு என்னென்ன மாதிரியான வித்தியாசங்களை ஃபீல் பண்ணலாம், எந்த விதத்துல 11Rோட 12R பெட்டரா இருக்கு, அதுக்காக 11Rல இருந்து 12Rக்கு எல்லாரும் போகணுமானா அப்படி கிடையாது. 11Rே பெட்டர் போன் நினைச்சு அதை வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நிறைய பேர் இப்ப வாங்காம இருந்தீங்கன்னா நீங்க 12R வாங்கலாமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே சோ மீதி எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். எப்படியும் கேமிங் செஷன் ஃபார் ஷூர் இதுக்கு அப்புறம் அட்டாச் பண்ணுவோம். எதர் இந்த வீடியோலயே வரும், அப்படி இல்லனா சிஓடி விளையாடணுமா இல்ல வேற ஏதாவது கேம் விளையாடணுமா? ஜென்சினே விளையாண்டு கட்டி அவ்வளவுதான். ஓகே சோ இத தவிர இனிமே உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் 12R பத்தி எதுவும் குறிப்பா ஜென்சன் இம்பாக்ட் பத்தி இருந்ததுன்னா மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க கண்டிப்பா அதுக்கான பதிலா வந்து நிறைய கமெண்ட்ஸ் எடுத்து தான் நம்ம பண்றோம்ல, சோ எடுத்து நாங்க பண்ணுவோம். சோ இத தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். சிவபரணி மிலன் பார்க்கலாம். பை.